நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-2-2023 முதல் 26-2-2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போது பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்போத்தைய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், சப்தமமாகிய துலாத்தில் கேது பகவான், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே புத பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கார். இதை தவிர குரு பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் இருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம் இந்த 20ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை, பௌர்ணமி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம். அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி திரையோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மாவினுடைய 5வது தலையை துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுதுதான் அவருக்கு இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரசித்தம். மயான கொள்ளைன்றது அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது மிகவும் கொடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால் இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டீஸ்லாம் பார்த்தீங்களேனால் அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அமாவாசை வர்றதுனாலையும் அதற்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம ஒரு ராசிக்கும்
எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஷபராசின்னு பார்த்தீர்களேனா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் கொண்ட 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பார்த்தீர்களேனால் இந்த வாரமான 20/2/2023 முதல் 26/2/2023 வரை இன்றான நாட்களில் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து மிகப்பெரிய ஏற்றத்துடன் இருக்கார். ஏன்னா உச்சம் பெற்று போயிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவுகள் அதிகமாகும். கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பதவி, சுகம், பட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். முதல் திருமணமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் கண்டிப்பாக சுக்கிர பகவானும் சேர்ந்து வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சரி, இந்த வாரம் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களால் உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது வந்து 21ஆம் தேதி மாலை 5 மணி வரலும் நீங்கள் வந்து இந்த தொழிலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது வந்து 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே. அதில் போகிறதுனால என்ன அப்படின்னா 11ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவானோட குரு பகவானோட அதீத சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவானோடு சந்திர பகவான் சேர்றார். எப்போ அப்படின்னா 24ஆம் தேதி கார்த்தால 8 மணிக்கு பார்த்தீங்களேயானால் ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட சந்திர பகவான் சேர்றதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணியோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்ல இந்த சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கே வந்து சந்திர பகவான் வந்து வரார். அது வந்து எப்போ அப்படின்னா 26ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து அவர் வந்து அமர்றார். இந்த காலகட்டத்தில் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியில் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். இதை தவிர உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீர்களேனால் நிச்சயமாக மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும். பணவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டித் தேர்வில் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் தோன்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போட்டுட்டு வாங்க சாயந்தரம் 6 மணிக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த வாரம் மட்டுமல்ல இந்த வருடம் மொத்தமே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.